வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி எக்ஸாமுக்கான ஸ்லாட் புக்கிங் ஒரு வழியாக ஓப்பன் ஆயிடுச்சு. ரொம்ப நேரமாக புக்கிங் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ssc.gov.in அப்படிங்கக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் லாகின் ஆர் ரிஜிஸ்டர் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு, கேப்சா கோடை கொடுத்துட்டு லாகின் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் கீழே வந்தீங்க அப்படின்னா மை அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கான்ஸ்டபிள் ஜிடியில் பார்த்தீங்கன்னா செலக்ட் வீக் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ப்ரிஃபரன்ஸ் கேட்கும். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த வீக் வேணும், ரெண்டாவது எந்தது, ரெண்டாவது, மூணாவது, நாலாவது அப்படி மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறீங்களோ அது கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எந்த வீக்கில் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற விரும்புகிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு கொடுங்க. வீக் 4 அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அடுத்து ஒரு வேளை வீக் 4 கிடைக்கலன்னா அடுத்து எந்த வீக்கில் எழுத விரும்புகிறீங்களோ அதை ரெண்டாவதாக கொடுங்க. அதுவும் கிடைக்கலன்னா அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் 4 கொடுத்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி வரும். வந்துட்டு சப்மிட் கொடுங்க. ஓகே, வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்மிட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. இதில் ப்ரிஃபரன்ஸ் 1, 2, 3ன்னு சொல்லி கரெக்டாக தான் இருக்கும். சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், இதோட அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே, இந்த மாதிரி கேட்கும். இதில் ஓகே கொடுத்தீங்கனாலே போதுமானது. ஸோ உங்களுக்கு அதில் க்ரீன் டிக் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப செக் பண்ணிங்க அப்படின்னா திரும்பலாம் கொடுக்க முடியாது. ஒரு வாட்டி கொடுத்துட்டிங்கன்னா அதை மாற்ற முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக எடுத்துக்குவாங்க. அதில் உங்களுக்கு எக்ஸாம் டேட் கொடுக்கறதுக்கு தான் அதிகமாக அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இதில் ஃபைனல் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கமிஷன் அவங்களோட ஃபீஸிபிலிட்டி அண்ட் அவைலபிலிட்டியை வச்சு தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முடிஞ்சளவு சீக்கிரம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுக்குறவங்களுக்கு அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்த, அதாவது சீக்கிரமாக இந்த ப்ரிஃபரன்ஸை கொடுக்குறவங்களுக்கு அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த ப்ரிஃபரன்ஸே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு இதை பண்ணாதவங்க சீக்கிரமாக பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையுமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இருக்கக்கூடிய இந்த ரிமைனிங் நாட்களில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் இன்னொரு பிளான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். பர்டிகுலராக நம்ம கோர்ஸில் இருக்கவங்களுக்கு நான் இன்னொரு பிளான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ரெடி பண்ணிவிட்டு நான் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ்.